சுனிதா அத்தை பதற்றத்தோடு எனக்கு ஃபோன் செய்தபோது அவர் குரலில் இருந்த நடுக்கம் ஃபோனின் ஸ்பீக்கர் வழியாக எனக்கு தெளிவாக தெரிந்தது. விக்ரம், ஜனனியின் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என்று வருகிறது. கொஞ்சம் நேரில் போய் என்னவென்று பார்க்கிறாயா என்றார். அப்போதுதான் நான் ஆஃபீஸிலிருந்து கிளம்பி காரில் ஏறி அமர்ந்தேன். அத்தை அப்படி பதறியதை பார்த்ததும் நான் உடனே உஷாரானேன். என்ன ஆச்சு அத்தை? காலையில் பேசும்போது கூட அவளுக்கு லேசான காய்ச்சல் என்று தான் சொன்னாள். நீங்கள் பத்திரமாக ஊருக்கு போய் சேர்ந்து விட்டீர்களா என்று கேட்டபடியே காரை ஸ்டார்ட் செய்தேன். ஒரு கையில் ஸ்டியரிங், இன்னொரு கையில் ஃபோன். என் முழு கவனமும் இப்போது ஜனனி மேல் மட்டும்தான் இருந்தது. நாங்கள் வந்துவிட்டோம் விக்ரம். ஆனால் என் மனம் கேட்கவில்லை. 2 மணி நேரமாக ஃபோன் செய்கிறேன், சுவிட்ச் ஆஃப் என்றே வருகிறது. ஏற்கனவே உடம்பு சரியில்லை, எங்களுடன் வா என்று எவ்வளவோ கெஞ்சினேன். வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து அங்கேயே தங்கிவிட்டாள். இப்போது காய்ச்சல் அதிகமாகி இருக்குமோ என்று பயமாக இருக்கிறது என்றார் அத்தை. அவரது குரலில் இருந்த தவிப்பு எனக்கும் தொற்றிக்கொண்டது. ஜனனி வீட்டில் தனியாக இருக்கிறாள் என்ற எண்ணமே என் மனதில் பயத்தின் நிழலை படரச் செய்தது. அத்தை, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் கிளம்பிவிட்டேன். அங்கு போனதும் உடனே உங்களுக்கு வீடியோ கால் செய்கிறேன் என்று அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தேன். ஃபோனை டேஷ்போர்டில் வைத்தபோது என் கைகள் நடுங்கின. ஜனனி எனக்கு வெறும் பெயர் மட்டுமல்ல, அவள் என் உயிர், என் மூச்சு. எங்களுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்றாலும் எங்கள் உறவின் வேர்கள் அந்த அளவுக்கு ஆழமாக ஊன்றியிருந்தன. ஜனனி கொஞ்சம் பிடிவாதக்காரிதான். ஆனால் ஃபோனை ஆஃப் செய்துவிட்டு இப்படி பொறுப்பற்ற முறையில் அவள் நடந்து கொண்டதில்லை. அவள் மிகவும் நிதானமானவள். அப்படி இருக்க இன்று என்ன நடந்திருக்கும்? சாலையில் இருந்த போக்குவரத்து நெரிசல் எனக்கு யமனாக தெரிந்தது. ஒவ்வொரு சிக்னலும் என் பொறுமையை சோதிக்கும் ஒரு கடினமான தேர்வாக இருந்தது. காய்ச்சல் அதிகமானதால் மயக்கமடைந்து விட்டாலோ, வீட்டில் ஏதாவது விபரீதம் நடந்திருக்குமோ என்று எண்ணற்ற பயங்கள் என் மனதை குடைந்தன. எனக்கு சிறகுகள் முளைத்து இப்போதே அவளிடம் பறந்து சென்றுவிட மாட்டோமோ என்று ஏங்கினேன். அவளது அந்த அப்பாவியான முகம் என் கண்களுக்குள் வந்து போனது. நான் ஒரு வார்த்தை சத்தமாக பேசினாலே அழுதுவிடும் அந்த பேதை பெண் இப்போது என்ன நிலையில் இருக்கின்றாளோ, இந்த யோசனையிலேயே என் தொண்டை வறண்டு போனது. சாதாரணமாக 20 நிமிடமாகும் பயணத்தை 10 நிமிடத்தில் முடித்துவிட்டு அத்தை வீட்டு முகப்பில் காரை நிறுத்தினேன். கார் பிரேக் பிடித்த அந்த சத்தத்தில் என் இதய துடிப்பும் ஒரு நிமிடம் நின்று போனது. வீடு அமைதியாக இருந்தது. ஏதோ ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தது போல. புல்வெளியில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. ஆனால் வீட்டிற்குள் கும்மிருட்டாக இருந்தது. எப்போதும் என் பாக்கெட்டில் அந்த வீட்டின் மற்றொரு சாவி இருக்கும். ஏதாவது அவசர காலத்திற்கு உதவும் என்று அத்தை தான் என்னிடம் கொடுத்து வைத்திருந்தார். இன்று அந்த அவசர காலம் வந்துவிட்டது. கேட்டை திறந்து உள்ளே போனபோது அந்த நிசப்தத்தில் என் காலடி சத்தம் எனக்கே எதிரொலித்தது. பிரதான கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் ஜனனி என்று சத்தமாக கூப்பிட்டேன். ஆனால் என் குரல் வெறும் சுவர்களில் முட்டி திரும்பி வந்ததே தவிர பதில் ஏதும் வரவில்லை. ஜன்னல் வழியாக சாலையோர விளக்கின் வெளிச்சம் மட்டும் லேசாக உள்ளே விழுந்தது. அந்த அமைதி என் பயத்தை இன்னும் அதிகமாக்கியது. சுவிட்சை ஆன் செய்ய முயன்றேன். ஆனால் மின்சாரம் இல்லை. வெளியில் விளக்குகள் எரியும் போது வீட்டிற்குள் மட்டும் ஏன் மின்சாரம் இல்லை என்று திகைத்தேன். உடனே மொபைல் டார்ச் லைட்டை ஆன் செய்தபடி மாடிக்கு ஓடினேன். ஜனனியின் அறை மாடியில் தான் இருக்கிறது. ஒவ்வொரு படியிலும் என் கால்கள் நடுங்கின. ஒருவேளை அவள் மயங்கி கிடந்தால் என்ன செய்வது? உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக வேண்டுமே என்ற எண்ணம் என் இரத்த ஓட்டத்தை அதிகரித்தது. அந்த நொடியில் ஒரு முடிவெடுத்தேன். இனி அவளை இங்கே ஒரு நிமிடம் கூட தனியாக விடக்கூடாது என்று என் மனம் கதறியது. மாடி வராண்டாவிற்கு போனபோது என் கண்ணில் ஒரு விஷயம் பட்டது. ஜனனியின் அரைக்கதவின் இடுக்கின் வழியாக மெல்லிய வெளிச்சம் வெளியே கசிந்து கொண்டிருந்தது. நான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டேன். அப்பாடா, அவள் அறைக்குள்ளேதான் இருக்கின்றாள், நினைவோடுதான் இருக்கின்றாள். ஒருவேளை மொபைலில் சார்ஜ் தீர்ந்து போயிருக்கும் என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கொண்டேன். பூனை போல மெதுவான காலடிகளுடன் கதவருகே சென்றேன். நான் கதவை தள்ளப்போக அந்த நொடியில் உள்ளிலிருந்து கேட்ட ஒரு சத்தம் என் கையை அப்படியே காற்றில் நிறுத்தியது. அது ஜனனியின் சத்தம்தான். ஆனால் அது வலியால் வந்த முனகல் அல்ல. அவள் சிரித்து கொண்டிருந்தாள். மிக உற்சாகமாக வாய்விட்டு சிரித்து கொண்டிருந்தாள். சில நிமிடங்களுக்கு முன்னால் எந்த பெண்ணிற்காக நான் உயிரை பணயம் வைத்து வண்டி ஓட்டி வந்தேனோ, யாருக்கு காய்ச்சல் அதிகமாகி மயங்கி விழுந்திருப்பாள் என்று பயந்து துடித்தேனோ, அவள் இங்கே எதை பற்றியும் கவலைப்படாமல் சிரித்து கொண்டிருந்தாள். உள்ளிலிருந்து அவளது குரல் மீண்டும் கேட்டது. அந்த நேரத்திற்காக நான் எவ்வளவு ஆசையாக காத்திருக்கிறேன் தெரியுமா? ஜனனியின் குரலில் ஒரு குறும்புத்தனமான இனிமை கலந்திருந்தது. கதவை திறக்க நீட்டிய என் கை அப்படியே உறைந்து போனது. என் நரம்புகளில் ஒருவித பதற்றம் பரவியது. இது நான் அறிந்த ஜனனி அல்ல. இந்த செல்லம், இந்த இனிமை, இந்த நெருக்கம் எல்லாம் எனக்காக மட்டுமே அவள் வைத்திருப்பவை. அப்படியென்றால் உள்ளே அவள் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றாள்? நான் கதவருகே இன்னும் நெருங்கிச் சென்று காது கொடுத்து கேட்டேன்.
என் மனதில் ஒரே நேரத்தில் இரண்டு உணர்வுகள் மோதின. ஒன்று இனம் புரியாத பயம், இன்னொன்று கட்டுக்கடங்காத கோபம். காதலில் மிகப்பெரிய எதிரி சந்தேகம் என்பார்கள். அந்த சந்தேகம் இப்போது என் மனதில் மெல்ல தலை தூக்கி ஒரு விஷப்பாம்பு போல படரத் தொடங்கியது. உள்ளிலிருந்து ஜனனியின் குரல் மீண்டும் கேட்டது. இந்த முறை அவள் குரல் இன்னும் மென்மையாக, இன்னும் காதலோடு ததும்பியது. நீ நிஜமாகவே ஒரு பைத்தியம். நான் எல்லாவற்றையும் யோசித்து வைத்து விட்டேன். யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. இந்த வார்த்தைகள் என் காதில் விழுந்ததும் என் கைகள் தானாகவே மடங்கின. என் கண்களில் கோபக்கனல் தெரித்தது. நான் இங்கே அவளுக்காக துடித்து கொண்டு வந்திருக்கின்றேன். அவளோ இங்கே வேறு ஒருவனின் காதலில் மூழ்கி பேசிக் கொண்டிருக்கின்றாள். வீட்டாருக்கு அவள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஆனால் யாருக்கோ அது ஆன்லைனில் இருக்கிறது. அடுத்ததாக அவள் சொன்ன ஒரு வாக்கியம் என் பொறுமையின் கடைசி எல்லையை உடைத்தது. நானும் உன்னை ரொம்ப காதலிக்கின்றேன். சென்னைக்கு வந்ததும் முதலில் உன்னைத்தான் பார்க்கப் போகிறேன். என்னால் இனிமேல் காத்திருக்க முடியாது. இந்த வார்த்தைகள் என் காதில் காய்ச்சிய ஈயத்தை ஊற்றியது போல் இருந்தது. என் தலைக்குள் ஏதோ ஒரு வெடிகுண்டு வெடித்தது போல் உணர்ந்தேன். சிந்திக்கும் திறனை நான் இழந்தேன். என் காதல், என் நம்பிக்கை, என் பெருமை என ஜனனி எதன் மேல் நின்று கொண்டிருந்தாலோ அதையெல்லாம் ஒரே நொடியில் இரக்கமின்றி மிதித்து துவம்சம் செய்துவிட்டாள். எந்த காதல் மொழியை அவள் வாயால் கேட்க நான் தவம் கிடந்தேனோ அதையே அவள் இன்று வேறு ஒருவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். மேற்கொண்டு அவள் என்ன பேசப் போகிறாள் என்று கேட்கும் சக்தி எனக்கு இல்லை. அவமானமும் உடைந்த இதயத்தின் வலியும் என் கோபத்தை உசுப்பிவிட்டன. என் முழு பலத்தையும் திரட்டி கதவின் கைப்பிடியை திருகி ஓங்கி தள்ளினேன். கதவு பயங்கரமான சத்தத்துடன் திறந்து சுவற்றின் போய் முட்டியது. அறையில் ஜனனி கட்டிலில் குப்புற படுத்துக்கொண்டு கால்களை காற்றில் ஆட்டியபடி போனை காதில் வைத்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். திடீரென கதவு இடிபோல திறந்த சத்தத்தில் அவள் நிலைகுலைந்து போனாள். அதிர்ச்சியில் அவள் கையில் இருந்த போன் நழுவி மெத்தையில் விழுந்தது. முன்னால் நான் நின்று கொண்டிருந்தேன். என் கண்கள் ஆத்திரத்தில் சிவந்து போயிருந்தன. கலைந்த தலைமுடி, எரியும் நெருப்பை போன்ற முகம். அந்த நொடியில் என் தோற்றம் அவளுக்கு ஒரு யமனாக தெரிந்திருக்க வேண்டும். ஜனனியின் மூச்சு நின்று விட்டது. விக்ரம், நீங்க என்று அவளால் தடுமாறித்தான் சொல்ல முடிந்தது. அவள் முகம் அப்படியே வெளுத்து போய் ரத்தமே இல்லாதது போல் மாறியது. நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. பெரிய எட்டுக்களை எடுத்து வைத்து அவளை நோக்கி நடந்தேன். என் ஒவ்வொரு காலடி சத்தமும் அவளது நெஞ்சில் இடியாக இறங்கியது. பயத்தில் அவள் பின்வாங்கி சுவரோரம் சென்றாள். நீங்க எப்படி இங்கே, ஏன் இப்படி என்று அவள் கேட்ட வார்த்தைகள் அவளது தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டன. நான் அவள் அருகே சென்று சற்றென்று அவளது மணிக்கட்டை பிடித்து என் பக்கம் பலமாக இழுத்தேன். ஜனனி வலியால் கத்தினாள். விக்ரம், எனக்கு வலிக்குது, கையை விடுங்க என்று துடித்தாள். ஆனால் என் பிடி இன்னும் இறுகியது. என் குரல் விசித்திரமான அமைதியுடன் ஆனால் மிக கடுமையாக வெளிப்பட்டது. அந்த தோணி ஜனனியின் உடல் முழுவதையும் நடுங்க வைத்தது. வலிக்கிறதா ஜனனி என்று மிக குளிர்ந்த குரலில் கேட்டேன். நீ எனக்கு கொடுத்த வலியை விட இது பெரிதா என்று கேட்டு அவளை பலமாக மெத்தை மேல் தள்ளிவிட்டேன். அவளால் தன்னை சமாளிக்க முடியவில்லை. கட்டிலில் அப்படியே சரிந்தாள். அவள் எழுந்து உட்காருவதற்கு முன்பே அவள் கண்கள் பயத்தில் விரிந்தன. ஏனென்றால் விக்ரம் என்ற இந்த உருவத்தை அவள் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. எப்போதும் அவளிடம் மென்மையாக பேசும் விக்ரம் எங்கே? இன்று மிருகமாக நிற்கும் விக்ரம் எங்கே? ஜனனி எப்போதும் என் பேச்சை மிகவும் கவனமாக கேட்பாள். ஆனால் இன்று என் கண்களில் இருந்த அந்த ஆக்ரோஷமான கோபத்தை பார்த்ததும் அவளது பேச்சே நின்றுவிட்டது. எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்க துடிக்கும் நெருப்பு போல என் பார்வை அவளை சுட்டரித்தது. யாரோடு பேசிக்கொண்டிருந்தாய்? என் குரலில் ஆத்திரம் கொப்பளித்தது. நான் ஜனனியின் உதடுகள் நடுங்கினவே தவிர வார்த்தைகள் வரவில்லை. என் கண்களில் இருந்த வெறியை பார்த்த அவளது குரல் உள்ளேயே உறைந்து போயிருந்தது. சொல், யாரிடம் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னாய்? யாரை பார்ப்பதற்காக இவ்வளவு தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று கத்தினேன். ஜனனியின் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக வழிந்தது. விக்ரம், நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் என்று அவள் கெஞ்சினாள். ஆனால் நான் அவளை பேசவிடவில்லை. என் காதால் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டேன் ஜனனி என்று அவள் பேச்சை தடுத்தேன். என் கோபத்திற்கு அடியில் ஒரு ஆழமான வலியும் துரோகமும் புதைந்திருந்தது. நான் இருக்கும்போதே உன்னால் எப்படி இப்படி செய்ய முடிந்தது? நம்ம கல்யாணம் முடிவாகிவிட்டது. அப்படி இருந்தும் உனக்கு இவ்வளவு துணிச்சலா என்று கேட்டபடி அவளது கையை மீண்டும் பலமாக பற்றினேன். அவளது எல்லைகளை அவளுக்கு உணர்த்த வேண்டும் என்ற வெறி எனக்குள் இருந்தது. ஜனனியின் உடல் முழுவதும் பயத்தில் நடுங்கியது. உன்னை என் மானமாக, என் உயிராக நினைத்தேன். ஆனால் நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் என்று நான் சொன்னபோது என் கண்கள் கலங்கின. ஆனால் ஆத்திரத்தில் என் அறிவு மழுங்கி போயிருந்தது. நான் இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டு சும்மா இருப்பேன் என்று நினைத்தாயா? ஒருபோதும் இல்லை. விக்ரம், தயவு செய்து நில்லுங்கள் என்று அவள் விம்மினாள். அது ரசிகா, என் தோழி ரசிகா. ஆனால் அந்த நேரத்தில் அவளது விளக்கத்தை கேட்கும் நிலையில் நான் இல்லை.
நானும் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் என்ற அவளது அந்த ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் என் காதுக்குள் சத்தமாக ஒலித்து கொண்டே இருந்தது. சந்தேகம் என் நிதானத்தையும் பொறுமையையும் மொத்தமாக பிடுங்கிக் கொண்டது. என் முன்னால் நிற்பவள் என்னுடையவள். ஆனால் அவளது மனம் வேறு ஒருவருக்கோ என்ற எண்ணம் என்னை வதைத்தது. உனக்கு காதலிக்க அவ்வளவு ஆசையா? என் உதடுகளில் ஒரு கசப்பான சிரிப்பு மின்னியது. இன்னொருவனிடம் போக அவ்வளவு ஆசையா? அப்படியென்றால் காதல் என்றால் என்ன? ஒரு ஆணின் உரிமை என்றால் என்னவென்று இன்று உனக்கு காட்டுகிறேன் என்று ஆவேசமானேன். என் கண்களில் தெரிந்த அந்த வெறியை பார்த்து ஜனனி மிரண்டு போனாள். தன் இரு கைகளையும் என் தோள் மேல் வைத்து என்னை பின்னுக்கு தள்ள முயன்றாள். விக்ரம், சுய நினைவோடுதான் இருக்கிறீர்களா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் உங்கள் மனைவியாகப் போகிறவள் என்று கத்தினாள். என் குரலில் ஒரு வக்கிரமான கசப்பு இருந்தது. மனைவியாகப் போகிறவள் என்பதால் தான் என் உரிமையை காட்ட வந்திருக்கின்றேன். உன்மேல், உன் வாழ்க்கையின் மேல் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. வேறொருவன் அதை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது என்று சீறினேன். ஜனனி பயத்தில் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். உண்மையில் ஜனனி போனில் பேசிக்கொண்டிருந்தது அவளது சிறுவயது தோழி ரசிகாவிடம். ரசிகாவிற்கு நிச்சயதார்த்தம் முடிந்து மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொண்டபோது விளையாட்டாக அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாள். ஆனால் அந்த உண்மைக்கு இப்போது எந்த மதிப்பும் இல்லை. அறையின் காற்று கனத்தது. வெளியே பலத்த மழையும் இடிமுன்னலும் தொடங்கியது. என் இதயத்திற்குள் ஓடிக்கொண்டிருந்த அந்த போராட்டத்தைப் போலவே வெளியிலும் இயற்கை சீற்றத்தை காற்றியது. ஜனனியின் விமலும் என் வேகமான மூச்சுக்காற்றும் அந்த அறையின் அமைதியை கிழித்தன. அவள் கடைசி முறையாக, விக்ரம் ப்ளீஸ், சொல்வதை கேளுங்கள். அது ரசிகா. அவளோடு தான் பேசிக் கொண்டிருந்தேன் என்று தேம்பி தேம்பி சொன்னாள். ஆனால் எனக்கு அது ஒரு நொண்டி சாக்காகத்தான் தெரிந்தது. அவள் என்னுடையவள் என்பதை அவளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற ஆவேசம் என்னை தலைக்கேறச் செய்தது. நான் எதற்கும் வெட்கப்பட தேவையில்லை. இதற்கு அவள்தான் காரணம். என் முதுகுக்கு பின்னால் என் காதலை அவள் கேலி செய்யாமல் இருந்திருந்தால் நான் இப்படி செய்திருக்க மாட்டேன். இது அவளுக்கு கிடைத்த தண்டனை என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டு என் மனதில் எழுந்த ஒரு சிறிய குற்ற உணர்ச்சியையும் பலவந்தமாக அமுக்கிவிட்டேன். இப்போது நான் என் அறையில் நாற்காலியில் அமர்ந்து கூரையை விரித்து பார்த்து கொண்டிருந்தேன். அந்த சம்பவம் நடந்து இன்றுடன் 1 மாதம் ஆகிறது. இந்த 1 மாதத்தில் நான் ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. மீண்டும் அவள் முன்னால் நின்றால் என் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடுமோ என்று எனக்கு பயமாக இருந்தது. என் மனதில் இப்போதும் ஒரு விஷயம் ஆழமாக பதிந்திருந்தது. ஜனனி என் கௌரவத்தை சிதைத்து விட்டாள். அதனால் நான் செய்வதுதான் சரி. அவள்தான் குற்றவாளி என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். எல்லாவற்றையும் விட கொடுமை என்னவென்றால் என் செயலை பற்றி எனக்கு சிறுதுளி கூட வருத்தம் இல்லை. என் பார்வையில் ஜனனி செய்த அந்த துரோகம் என் வாழ்க்கையின் மற்ற எல்லா விஷயங்களை விடவும் பெரிய காயமாகவும் மன்னிக்க முடியாத ஒன்றாகவும் இருந்தது. மறுபுறம் ஜனனியின் உலகம் அந்த ஒரே இரவில் தலைகீழாக மாறிவிட்டது. அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு அவள் ஒரு கல்லை போல உறைந்து போயிருந்தாள். அவளுக்குள் இருந்த அந்த துடிப்பான, சிரித்து பேசும், சுறுசுறுப்பான ஜனனி எங்கோ தொலைந்து போயிருந்தாள். அவளது மழலை சிரிப்பால் அந்த வீடே உயிரோட்டமாக இருக்கும். ஆனால் இன்று அவளே ஒரு பிணத்தை போல கிடந்தாள். சுனிதாத்தையும் மற்றவர்களும் கல்யாணத்திலிருந்து ஊர் திரும்பிய போது ஜனனி மெத்தையில் அசைவற்று படுத்து கிடப்பதை கண்டனர். அவளுக்கு சுயநினைவே இல்லாதது போல் இருந்தது. முகம் வெளுத்து போய் கண்கள் அழுது வீங்கி இருந்தன. அவளது பார்வை ஏதோ ஒரு வெறுமையான ஆகாயத்தில் தொலைந்து போன பறவையைப் போல உயிரற்று இருந்தது. என் செல்லத்துக்கு என்ன ஆச்சு? இன்னும் காய்ச்சல் குறையவில்லையா என்று அத்தை பதறியபடி அவளை அணைத்து கொண்டார். அந்த நொடி ஜனனியின் மனதிற்குள் ஒரு பெரிய புயலை வீசியது. அத்தையின் மடியில் தலை வைத்து கொண்டு சத்தமாக அழ வேண்டும் என்று அவள் துடித்தாள். விக்ரம் அவளிடம் எப்படி நடந்து கொண்டான்? அவளது ஆன்மாவை எவ்வளவு கொடூரமாக காயப்படுத்தினான் என்பதை சொல்ல நினைத்தாள். ஆனால் வார்த்தைகள் தொண்டையிலேயே நின்றுவிட்டன. அவள் தன் தாயின் மகிழ்ச்சியை பற்றியும் குடும்பத்தின் கௌரவத்தை பற்றியும் என்னோடு இருந்த அந்த மெல்லிய உறவின் நூலை பற்றியும் யோசித்தாள். அதனால் மௌனமாகவே இருந்தாள். ஒன்றுமில்லை அம்மா, உடல் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது. ஏனோ ஒரு விதமான சோகம் என்று கட்டாயப்படுத்தி சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பு ஒரு துக்க வீட்டில் அணிந்து கொள்ளும் அமைதியான முகமூடி போல இருந்தது. நாட்கள் நகர்ந்தன. ஜனனி தன்னை இந்த உலகத்திலிருந்தே தனிமைப்படுத்தி கொண்டாள். அறைக்குள்ளேயே முடங்கினாள். காலேஜ் போவதை நிறுத்தினாள். தோழிகளுடனான தொடர்பை துண்டித்தாள். சொல்லப்போனால் அந்த ஒரு தவறான புரிதலுக்கு காரணமான ரசிகாவிடம் பேசுவதை கூட நிறுத்திவிட்டாள். யாராவது நடந்து வரும் சத்தம் கேட்டாலே அவள் திடுக்கிட்டு எழுந்தாள். வீட்டு வாசலில் ஒரு காரின் ஹாரன் சத்தம் கேட்டால் கூட அவள் முகம் வெளுத்து போனது. விக்ரம் வந்து விட்டானா? இப்போது விக்ரம் என்ற பெயர் அவளுக்கு காதலின் அடையாளம் இல்லை. அது பயம், அவமானம் மற்றும் உடைந்த நம்பிக்கையின் அடையாளமாக மாறிப்போனது.
இப்படியே ஒரு மாத காலம் கடந்தது. இந்த மாதத்தில் நான் அவளுக்கு ஒரு முறை கூட ஃபோன் செய்யவில்லை. அவளை பார்க்கவும் செல்லவில்லை. இது அத்தையின் மனதில் நெருடத் தொடங்கியது. விக்ரம் ஜனனி இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டானே. பிறகு ஏன் இந்த திடீர் இடைவெளி? ஒரு தாயின் கண்கள் எல்லாவற்றையும் பார்த்தன. ஆனால் எதற்கும் விடை கிடைக்கவில்லை. கடைசியில் ஒரு நாள் அத்தையின் பொறுமை உடைந்தது. அவர் நேரடியாக எனக்கே ஃபோன் செய்து வீட்டிற்கு வரச் சொன்னார். நான் அங்கே சென்றபோது என் முகத்தில் அதே பழைய கடுமை இருந்தது. என் கண்களில் ஒரு விசித்திரமான ரகசிய அமைதி இருந்தது. நான் சோஃபாவில் அமைதியாக உட்கார்ந்து அத்தை பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். விக்ரம், ஜனனிக்கு நிஜமாகவே என்னதான் ஆச்சு? அத்தை டீ கப்பை என் முன்னால் வைத்தபடி மிகுந்த கவலையுடன் கேட்டார். ரொம்ப நாளாக பார்க்கிறேன். அவள் யாரிடமும் பேசுவதே இல்லை. முன்பெல்லாம் ஒரு நிமிடம் கூட சும்மா இருக்க மாட்டாள். அவளுடைய சிரிப்பால் இந்த வீடே கலைக்கட்டும். ஆனால் இப்போது அவள் அறையை விட்டு வருவதே இல்லை. காலேஜ் போவதையும் நிறுத்திவிட்டாள். கேட்டால் உடம்பு சரியில்லை என்கிறாள். டாக்டரிடம் காட்டினேன். உடல்நிலை நன்றாக இருப்பதாக சொல்கிறார்கள். ஏதோ மன அழுத்தம் என்கிறார்கள். அத்தையின் குரலில் இருந்த கவலை என் ஒவ்வொரு நரம்பிலும் ஏறியது. அவர் பேச பேச என் கையில் இருந்த டீ கப் லேசாக நடுங்கியது. என் முகத்தில் ஒரு விதமான வெறுப்பு படர்ந்தது. அவளுக்கு என்ன ஆனது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் என் இதயம் கல்லை போலவே கடினமாக இருந்தது. சென்னைக்கு வந்ததும் முதலில் உன்னைத்தான் பார்க்க வருவேன் என்ற அந்த வாக்கியம் மீண்டும் மீண்டும் என் காதுகளுக்குள் ஒலித்து கொண்டிருந்தது. ஒருவேளை படிப்பின் சுமையாக இருக்கலாம், அல்லது மனம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம் என்று நான் பொறுப்பற்ற முறையில் பதில் சொன்னேன். இல்லை விக்ரம், நான் ஒரு தாய். என் மகளை பற்றி எனக்கு தெரியும் என்று அத்தை உறுதியாக சொன்னார். அவள் பழைய ஜனனியாக இல்லை. ஏதோ ஒரு விஷயம் அவளை உள்ளுக்குள் அரித்து கொண்டிருக்கிறது. நீயும் இவ்வளவு நாட்கள் கழித்து வந்திருக்கின்றாய். உங்கள் இருவருக்கும் இடையில் ஏதாவது நடந்ததா என்று அவர் என் கண்களை ஊடுருவி பார்த்து கேட்டார். இல்லை அத்தை, அப்படி ஒன்றும் இல்லை என்று நான் உடனே போய் சொன்னேன். ஆஃபீஸ் வேலையில் பிஸியாக இருந்ததால் வர முடியவில்லை. என் குரலில் இருந்த கடுமையை என்னால் மறைக்க முடியவில்லை. அத்தை ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். இதோ பார் விக்ரம், நீ அவளுக்கு புருஷனாக போகிறவன் மட்டுமல்ல, அவளுடைய சிறந்த நண்பனும் கூட. நீதான் அவளுக்கு புரிய வைக்க வேண்டும். நீ பேசினால் அவள் கேட்பாள். அவளை உன்னால் தவிர்க்க முடியாது விக்ரம். என்று அவளை எங்கேயாவது வெளியில் அழைத்துச் செல். இரவு உணவு முடித்துவிட்டு ஒரு நீண்ட பயணம் போங்கள். திறந்த வெளியில் உன்னோடு பேசினால் அவள் மனம் லேசாகும். என் பழைய ஜனனி எனக்கு திரும்ப கிடைப்பாள் என்று அத்தை சொன்னபோது அவர் கண்களில் ஒரு மெல்லிய நம்பிக்கை மின்னியது. ஆனால் என் மனதிற்குள் வேறு ஒரு புயல் வீசியது. என்னையே ஏமாற்றிய ஒருத்தியை நான் வெளியே அழைத்துச் செல்ல வேண்டுமா? அவளது மனநிலை சரியில்லை என்பதற்காக நான் மெனக்கெட வேண்டுமா? என் வாழ்க்கையின் நிம்மதியையே பறித்தவளுக்காக நான் ஏன் இதையெல்லாம் செய்ய வேண்டும்? உடனே முடியாது என்று சொல்ல துடித்தேன். இன்று வேண்டாம் அத்தை, கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று சொல்லி பார்த்தேன். வேலையை நாளை பார்த்து கொள்ளலாம் விக்ரம். ப்ளீஸ், என் மகள் இப்படி மூச்சு திணறி வாடுவதை என்னால் பார்க்க முடியவில்லை என்று அத்தை குரல் தழுதழுத்த போது என்னால் மறுக்க முடியவில்லை. சரி, அவளை தயாராகச் சொல்லுங்கள் என்று அரைமனதாக சம்மதித்தேன். சரி, இதை பயன்படுத்தியாவது நம் உறவில் இனி பழையபடி எதுவும் இல்லை என்பதை அவளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று எனக்குள் ஒரு குரூரமான எண்ணம் தோன்றியது. வெளியே சென்றாலும் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அவளை அலட்சியப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அத்தை சந்தோஷமாக மாடிக்கு ஓடினார். நான் சோஃபாவில் அமர்ந்திருந்தேன். என் கைகள் கோபத்தில் முஷ்டி மடங்கி இருந்தன. ஜனனியை சந்திக்க எனக்கு பயம் இல்லை. ஆனால் அவளை பார்த்தால் என் ஆத்திரம் எரிமலை போல வெடித்து விடுமோ என்ற அச்சம் இருந்தது. சிறிது நேரத்தில் மாடியிலிருந்து மெதுவான காலடி சத்தம் கேட்டது. அத்தை முன்னால் வர பின்னால் ஜனனி மிக மெதுவாக தலையை குனிந்தபடி இறங்கி வந்தாள். ஒரு சாதாரணமான சுடிதார் அணிந்திருந்தாள். துப்பட்டாவை கூட சரியாக சரி செய்யவில்லை. அவள் முகம் சோர்வின் உச்சத்தில் இருந்தது. அவளது கண்களில் தெரிந்த பயம் தெளிவாக தெரிந்தது. ஹாலுக்குள் வந்தவள் என் முகத்தை பார்த்ததும் அப்படியே சிலையாக உறைந்து போனாள். அவளது முகம் இரத்தமே இல்லாமல் வெளுத்து போனது. உடலில் ஏதோ மின்சாரம் பாய்ந்தது போல திடுக்கிட்டாள். அன்று பார்த்த அதே ஆக்ரோஷமான கண்கள், அதே இரக்கமில்லாத முகம் மீண்டும் தன் முன்னே நிற்பதைக் கண்டு அவளது மூச்சு காற்று நின்று விட்டது போல் தவித்தாள். நான் அவளை ஏறிட்டு பார்த்தேன். ஒரு கணம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஜனனி நிஜமாகவே மிகவும் மெலிந்து போயிருந்தாள். கண்கள் குழிவிழுந்து ஒரு காய்ந்த சருகை போல தள்ளாடி கொண்டு நின்றாள். ஆனால் அடுத்த நொடியே என் மனதை இரும்பாக்கி கொண்டேன். இதெல்லாம் நாடகம், என் அனுதாபத்தை பெறுவதற்காக அவள் போடும் வேஷம் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன். ஜனனி, வா, பார் யார் வந்திருக்கிறார்கள். விக்ரம் வந்திருக்கிறான் என்று அத்தை அன்போடு அவளை இழுத்து வந்தார். ஆனால் ஜனனி அங்கேயே நின்றாள். ஹலோ. என் குரல் மிக வறட்சியாக இருந்தது. என் பார்வை அவளது முகத்தை சுட்டெரித்தது. ஒரு மௌனமான எச்சரிக்கை அந்த பார்வையில் ஒளிந்திருந்தது. ஜனனி மெல்ல தலையசைத்தாள். ஆனால் அவளது வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. என் கண்களை நேராக பார்க்கும் தைரியம் அவளுக்கு அறவே இல்லை.
சீக்கிரம் கிளம்பு ஜனனி, விக்ரம் உன்னை வெளியே கூட்டி போக வந்திருக்கிறான். ஏதாவது நல்ல இடத்திற்கு போய் சாப்பிட்டு விட்டு வாருங்கள் என்று அத்தை உற்சாகமாக சொன்னார். ஜனனி பதறியபடி தன் தாயை பார்த்தாள். பிறகு பயம் கலந்த கண்களால் என்னை பார்த்தாள். என்னோடு தனியாக வெளியே வருவதை நினைத்தாலே அவளது இதயம் வெடித்துவிடும் போல இருந்தது. இல்லையம்மா, நான் வரவில்லை என்று ஜனனியின் குரல் நடுங்கியது. அத்தைக்கு ஆச்சரியமாக போனது. ஏன் வரமாட்டாய்? அவன் உனக்காகத்தான் தேடி வந்திருக்கின்றான். பிடிவாதம் பிடிக்காமல் போய் உடையை மாற்றிக்கொள் என்றார். நான் இதையெல்லாம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தேன். என் உதட்டில் ஒரு ஏளனமான சிரிப்பு வந்தது. பார்த்தாயா, என் கண்களை அவளுக்கு சந்திக்க பயம் என்று எனக்குள் நினைத்து கொண்டேன். அம்மா, நான் சொன்னால் கேளுங்கள். எனக்கு உடல்நிலை சரியில்லை. என்னால் எங்கும் வர முடியாது என்று ஜனனி இந்த முறை சத்தமாக கத்தினாள். அவளது குரலில் இருந்த பயமும் தவிப்பும் அப்பட்டமாக தெரிந்தது. அவள் என்னிடமிருந்து தப்பிக்க ஒரு அடி பின் வாங்கினாள். ப்ளீஸ், என்னை வற்புறுத்தாதீர்கள். என் தலை பயங்கரமாக வலிக்கிறது என்று சொல்லி அழத் தொடங்கினாள். ஜனனியின் இந்த மாற்றம் அத்தையை நிலைகுலையச் செய்தது. விக்ரம் என்ற பெயரை கேட்டாலே ஓடி வரும் பெண் என்று அவன் முன்னே நின்று கொண்டே வெளியே வர மறுக்கிறாள் என்பதை அவரால் நம்பவே முடியவில்லை. ஜனனி, இது என்ன பழக்கம்? விக்ரம் இவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கின்றான். வரமாட்டேன் என்று சொல்கிறாயே என்று அத்தை கடித்து கொண்டார். நான் சற்றென்று சோஃபாவிலிருந்து எழுந்தேன். என் குரலில் இருந்த கசப்பு இப்போது வெளிப்படையாக தெரிந்தது. ஜனனியை ஒரு கூர்மையான பார்வையில் பார்த்தேன். பரவாயில்லை அத்தை, ஒருவேளை அவளது உடல்நிலை நிஜமாகவே மோசமாக இருக்கலாம், அல்லது என்னோடு வருவது அவளுக்கு அவமானமாக இருக்கலாம் என்று விக்ரம் கசப்புடன் சொன்னான். இல்லை விக்ரம், அப்படி ஒன்றுமில்லை என்று சுனிதா அத்தை பதறினார். விடுங்கள் அத்தை, யாரையும் கட்டாயப்படுத்தி அழைத்துச் செல்ல எனக்கு ஆசையில்லை என்று கடிகாரத்தை பார்த்தபடி விக்ரம் சொன்னான். நான் கிளம்புகிறேன், எனக்கு நேரமாகிறது. அவன் ஜனனியை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். அவன் நகர்ந்த அந்த வேகத்திலேயே ஜனனி அலறிக்கொண்டு அத்தையின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். அந்த காட்சி விக்ரமின் ஆத்திரத்தை இன்னும் தூண்டியது. இவள் என்னை ஏதோ ஒரு ரவுடியைப் போல பார்த்து பயப்படுகிறாளே. ஆம், ரவுடிதான். என்னை இப்படி மாற்றியதே நீதானே என்று அவன் மனதிற்குள் நினைத்து கொண்டான். உடம்பை பார்த்துக்கொள் ஜனனி. அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது உன் உடல்நிலை தேறி இருக்கும் என்று நம்புகிறேன் என்று ஏளனமாக சொல்லிவிட்டு விக்ரம் வெறுவெறுவென்று வெளியேறினான். அவன் சென்ற பிறகு அந்த வீடே ஒரு மயான அமைதியில் மூழ்கியது. அத்தை திரும்பி பார்த்தபோது ஜனனி சோஃபாவை இறுக பற்றி கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. இது வெறும் சின்ன சண்டை அல்ல, இதற்கு பின்னால் ஏதோ ஒரு பயங்கரம் நடந்திருக்கிறது என்பதை அத்தை உணர்ந்தார். நாட்கள் செல்ல செல்ல ஜனனியின் நிலைமை இன்னும் மோசமானது. ஒரு நாள் காலை பாத்ரூமில் ஜனனி வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்டு அத்தை ஓடி வந்தார். அம்மா, எனக்கு ஏதோ செய்கிறது, ரொம்ப பயமாக இருக்கிறது என்று ஜனனி சுவரை பிடித்தபடி சொன்னாள். அவளது முகம் வெளுத்து போயிருந்தது. நெற்றியில் வியர்வை அரும்பியிருந்தது. அத்தை அவளை சமாதானப்படுத்தி அமர வைத்தார். பயப்படாதே ஜனனி, ஒருவேளை வயிறு சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு மாதமாக நீ சரியாக சாப்பிடாததால் வந்த பலவீனமாக இருக்கலாம் என்று சொல்லி தண்ணீர் கொடுத்தார். ஆனால் அத்தையின் மனம் அமைதியாக இல்லை. கடந்த ஒரு வாரமாக ஜனனிக்கு காலையில் எழுந்ததும் வாந்தி வருவது, மயக்கம், உணவின் வாசனையை கண்டாலே குமட்டல் என மாற்றங்கள் தெரிந்தன. 3 பிள்ளைகளை பெற்ற அத்தைக்கு இந்த அறிகுறிகளின் அர்த்தம் தெரியாமல் இல்லை. ஒரு பயங்கரமான சந்தேகம் அவர் மனதில் தலை தூக்கியது. அதை அவர் மறுக்க முயன்றார். ஆனால் அந்த எண்ணம் அவரை விடவில்லை. நீ போய் படு ஜனனி, நான் டாக்டரை வரச் சொல்கிறேன் என்று உறுதியாக சொன்னார். அத்தையின் குடும்ப டாக்டர் உஷா வீட்டிற்கு வந்தார். அறைக்குள் ஒரு கனமான நிசப்தம் இருந்தது. பரிசோதனை முடிந்ததும் டாக்டர் அத்தையை தனியாக ஹாலுக்கு அழைத்தார். சுனிதா, நான் சொல்வதை கொஞ்சம் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். ஜனனி இப்போது கர்ப்பமாக இருக்கிறாள். சுமார் 6 வாரங்கள் ஆகிறது என்றார். இந்த வார்த்தைகள் அத்தையின் தலையில் இடியாக இறங்கின. காதுகளில் ஒரு விதமான இரைச்சல் கேட்டது. கண்கள் இரண்டன. டாக்டர், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? ஜனனிக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை என்று உடைந்த குரலில் கத்தினார். எனக்கு தெரியும் சுனிதா, அதனால்தான் உங்களிடம் தனியாக சொன்னேன். இது 100% உண்மை. இது எப்படி நடந்தது என்று உங்கள் மகளிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு டாக்டர் கிளம்பினார். டாக்டர் சென்ற பிறகு அத்தை அங்கேயே சிலையாக உறைந்து அமர்ந்திருந்தார். கடந்த 1.5 மாத கால நிகழ்வுகள் அவர் கண்முன்னே நிழலாடின. 1.5 மாதத்திற்கு முன்பு வீட்டார் அனைவரும் வெளியூர் கல்யாணத்திற்கு சென்றிருந்த போது ஜனனி வீட்டில் தனியாக இருந்தாள். ஜனனிக்கு உடம்பு சரியில்லை என்பதால் விக்ரம் அவளை பார்க்க வந்திருந்தான்.
அத்தைக்கு அந்த இரவு இப்போது தெளிவாக நினைவுக்கு வந்தது. அன்று பயந்து போய் அவர்தான் விக்ரமிற்கு ஃபோன் செய்திருந்தார். அவர்கள் ஊர் திரும்பிய போது ஜனனி ஒரு சிதைந்த நிலையில் இருந்தது. விக்ரம் பெயரை கேட்டாலே அவளது கண்களில் தெரிந்த அந்த மரண பயம் எல்லாவற்றிற்கும் இப்போது விடை கிடைத்து விட்டது. அந்த மூடிய கதவுகளுக்கு பின்னால் விக்ரம் எத்தகைய கொடூரத்தை செய்திருப்பான் என்பது இப்போது அத்தைக்கு தெளிவாக புரிந்தது. விக்ரம் ஏன் ஜனனியை தவிர்த்து வருகிறான் என்பதற்கான எல்லா முடிச்சுக்களும் இப்போது சுனிதா அத்தைக்கு அவிழ்ந்துவிட்டன. ஜனனியின் மௌனம், அவளது சிதைந்த நிலை, இதற்கெல்லாம் காரணம் வெறும் காய்ச்சலோ அல்லது மன அழுத்தமோ கிடையாது. விக்ரம் அவளுக்கு கொடுத்த அந்த பயங்கரமான அதிர்ச்சி தான் இதற்கெல்லாம் காரணம் என்பதை அத்தை உணர்ந்தார். தன் மகளுக்கு தன் வருங்கால கணவனே இப்படி ஒரு துரோகத்தை செய்திருப்பான் என்ற எண்ணம் அவர் இதயத்தை அறுத்தது. அவர் நடுங்கும் கைகளுடன் விக்ரமிற்கு ஃபோன் செய்தார். விக்ரம், நீ எங்கே இருந்தாலும் உடனே என் வீட்டிற்கு வா என்றார். அவரது குரலில் இருந்த அந்த அசாதாரணமான கடுமையை கண்டு விக்ரம் திடுக்கிட்டான். எல்லாம் நலம்தானே அத்தை என்று அவன் கேட்டபோது, சொன்னதை செய், உடனே வா என்று கூறி அத்தை ஃபோனை வைத்தார். அரை மணி நேரத்தில் விக்ரம் வீட்டு முகப்பில் நின்றான். எப்போதும் போல அவன் நிதானமாகவும் எதை பற்றியும் கவலைப்படாதது போலவும் காணப்பட்டான். ஆனால் அத்தையின் சிவந்த கண்களையும் அவர் முகத்திலிருந்த ஆத்திரத்தையும் பார்த்ததும் விஷயம் ஏதோ விபரீதம் என்று அவனுக்கு புரிந்தது. உட்கார் விக்ரம் என்றார் அத்தை. விக்ரம் சோஃபாவில் அமர்ந்தான். அத்தை, நீங்கள் ரொம்ப பதற்றமாக இருக்கிறீர்கள். என்ன ஆச்சு? ஜனனி நன்றாக இருக்கிறாளா என்று கடமைக்கு கேட்டான். அத்தை அவனை ஒரு ஊடுருவும் பார்வையால் பார்த்தார். ஜனனி நன்றாக இருக்கிறாளா என்று நீயே கேட்கிறாயா? அத்தையின் குரலில் வேதனை வழிந்தது. அன்று இரவு அவளது உடல்நிலையை விசாரிக்க வந்தாயே, அன்று என்ன நடந்தது என்று உனக்கு தெரியாதா விக்ரம்? விக்ரமின் முகம் ஒரு கணம் இறுகியது. விஷயம் எங்கே போயிருக்கிறது என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. இருந்தாலும் அவன் கண்களை தவிர்க்காமல் நேராக அத்தையை பார்த்து சொன்னான். அத்தை, நீங்கள் சொன்னது போல அவள் உடல்நிலையை விசாரிக்கத்தானே நான் வந்தேன். அத்தையின் கண்களில் ஆத்திரம் கொப்பளித்தது. உடல்நிலையை விசாரிக்க வந்தாயா அல்லது அவள் வாழ்க்கையை சிதைக்க வந்தாயா என்று கத்தினார். அத்தை ஆத்திரத்தில் நடுங்கிக் கொண்டே அந்த ஒரு வார்த்தையை சொன்னார். விக்ரம், ஜனனி கர்ப்பமாக இருக்கிறாள். அந்த செய்தியை கேட்டதும் விக்ரம் அதிர்ச்சி அடையவில்லை. மாறாக அவனது உதடுகளில் ஒரு வக்கிரமான சிரிப்பு வந்தது. அந்த சிரிப்பில் இருந்த குரூரம் அத்தையின் மனதை ஈட்டியால் குத்துவது போல் இருந்தது. ஓ, அப்படியென்றால் உங்களுக்கு விஷயம் தெரிந்துவிட்டதா என்று அலட்சியமாக பேசினான். அத்தை அதிர்ந்து போனார். அவன் குற்ற உணர்ச்சியில் தலைகுனிவான் என்று எதிர்பார்த்தால் அவன் வெட்கம் இல்லாமல் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தான். உன் முகத்தில் ஒரு சிறு வருத்தம் கூட இல்லையே. நீ எப்படி இவ்வளவு கேவலமாக பேசுகிறாய்? நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது என்பதற்காக ஒரு பெண்ணின் சுயமரியாதையை சிதைக்க யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது என்று கதறினார். விக்ரமின் நிதானம் தப்பியது. அவன் சோஃபாவிலிருந்து எழுந்து ஆக்ரோஷமாக கத்தினான். எந்த சுயமரியாதையை பற்றி பேசுகிறீர்கள்? என்னோடு நிச்சயதார்த்தமாகிவிட்டு என் மோதிரத்தை விரலில் போட்டுக்கொண்டு அறைக்குள் அமர்ந்து வேறு ஒருவனுடன் காதலை பகிர்ந்து கொள்ளும் அந்த பெண்ணை பற்றியா? அத்தைக்கு யாரோ கன்னத்தில் அரைந்தது போல் இருந்தது. நீ என்ன உளறுகிறாய்? ஜனனி வேறு ஒருவனோடு பேசினாளா? ஆமாம் அத்தை, அன்று இரவு நான் கவலையோடு தான் இங்கே வந்தேன். ஆனால் அவள் அரைக்கதவுக்கு பின்னால் நின்றபோது அவள் காய்ச்சலில் தவிக்கவில்லை, சிரித்து கொண்டிருந்தாள். உன்னை காதலிக்கிறேன், சென்னைக்கு வந்ததும் முதலில் உன்னைத்தான் பார்ப்பேன் என்று வேறு ஒருவனிடம் கொஞ்சிக் கொண்டிருந்தாள். நான் இருக்கும்போதே அவள் எப்படி இன்னொருவனுடன் பேசலாம்? இதை கேட்டு என் ரத்தம் கொதித்தது. அதனால்தான் நான் அப்படி நடந்து கொண்டேன். அவளுக்கு புரிய வைத்தேன், அவள் மேல் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது என்று. அத்தை நிசப்தமாக நின்றார். விக்ரம், இது ஏதோ ஒரு தவறான புரிதல். என் மகளை பற்றி எனக்கு தெரியும். அவள் உன்னை தவிர வேறு யாரையும் நினைக்க கூட மாட்டாள். அவள் ஒருவேளை தன் தோழியிடம் பேசியிருக்கலாம். விக்ரம் ஏளனமாக சிரித்தான். தோழியிடம் யாராவது உன்னை காதலிக்கிறேன், உன்னை தொடாமல் இருக்க முடியாது என்று பேசுவார்களா? நான் என் காதால் கேட்டேன் அத்தை. அவள் என்னை ஏமாற்றிவிட்டாள். சுனிதா அத்தையின் தலை சுற்றியது. விக்ரம் காட்டிய அந்த ஆவேசத்திற்கும் ஜனனி அனுபவித்த அந்த நரகத்திற்கும் பின்னால் ஒரு சின்ன தவறான புரிதல் இவ்வளவு பெரிய விபரீதத்தை உண்டாக்கிவிட்டதே என்று அவர் இதயம் நொறுங்கி போனார். இது ஒரு பயங்கரமான பொய். இது பெரிய தவறான புரிதல். ஆனால் விக்ரமின் உறுதியான பேச்சை கேட்டதும் சுனிதா அத்தையின் மனதில் ஒரு கணம் சந்தேகம் வந்து போனது. ஒருவேளை அப்படி ஏதேனும் இருந்தால் நீ என்னிடம் பேசியிருக்கலாமே, அவளிடம் கேட்டிருக்கலாமே, ஏன் இப்படி ஒரு மிருகமாக மாறினாய் என்று அத்தை கதறினார். விக்ரம், இப்போது என்ன செய்வது? அந்த துளிர் உன் ரத்தம் அல்லவா? விக்ரம் அவரை ஒரு நிமிடம் அமைதியாக ஆனால் இரக்கமில்லாமல் பார்த்தான். பிறகு ஒரு பெண்ணின் ஒழுக்கத்தின் மீது வீசப்படும் மிக கொடூரமான வார்த்தையை வீசினான். அது என் ரத்தம் என்று யார் சொன்னது? சுனிதா அத்தை அதிர்ச்சியில் உறைந்து போனார். நீ என்ன சொல்ல வருகிறாய்?
அன்று ஒருமுறை நடந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும் என்று விக்ரம் முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் சொன்னான். அதற்கு முன்னால் அவள் யார் யாரை சந்தித்தாள் என்று எனக்கு எப்படி தெரியும்? போனில் அந்த ஆளை சந்திக்கப் போவதாக சொன்னாலே, ஒருவேளை அவனை ஏற்கனவே சந்தித்திருக்கலாம். நிஜத்தை சொல்லப்போனால் இந்த குழந்தைக்கு நான் தந்தை என்று என்னால் நம்ப முடியவில்லை. விக்ரம், சுனிதா அத்தையின் குரல் ஆத்திரத்தில் வெடித்தது. உன் தவறை மறைக்க உன் வருங்கால மனைவியின் ஒழுக்கத்தின் மீது இவ்வளவு கேவலமான பழியை சுமத்துகிறாயா? இது பழி அல்ல அத்தை, இதுதான் உண்மை என்று விக்ரம் பிடிவாதமாக சொன்னான். தனக்கு நிச்சயமானவன் முதுகிற்கு பின்னால் இன்னொருவனிடம் காதல் பேசும் ஒருத்தி எதை வேண்டுமானாலும் செய்வாள். இந்த குழந்தை என்னுடையது அல்ல. அவள் யாரோடு பேசிக்கொண்டிருந்தாலோ அவனுடையதாகத்தான் இருக்கும். நிறுத்து என்று கத்திய அத்தை வாசலை நோக்கி விரல் காட்டினார். என் வீட்டை விட்டு இப்போதே வெளியே போ. உன்னை என் மகனைப் போல நினைத்தேன். ஆனால் நீ ஒரு மனிதனாக இருக்கக்கூட தகுதியற்றவன். என் மகளின் ஆன்மாவை சிதைத்துவிட்டு இன்று அவளது கற்பின் மீதே கை வைக்கிறாய். நீ எவ்வளவு கீழானவன் என்பதை நிரூபித்து விட்டாய். நான் போகிறேன் என்று விக்ரம் குளிர்ந்த குரலில் சொன்னான். ஆனால் ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும், இந்த குழந்தையை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் மனதில் இதற்கு சிறு இடமும் கிடையாது என்று கூறிவிட்டு விறுவிறுவென்று வெளியேறினான். அவன் சென்ற பின் அங்கே மிஞ்சியது அழிவு மட்டும்தான். சுனிதா அத்தை தரையிலேயே அமர்ந்து கதறி எழுதார். விக்ரம் இப்படி ஒரு களங்கத்தை ஜனனி மீது சுமத்துவான் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. தன் மகள் குற்றமற்றவள் என்று அவருக்கு தெரியும். ஆனால் விக்ரமின் இந்த தவறான புரிதலால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இருள் படர்ந்துவிட்டது. அந்த மூடிய அறைக்குள் படுத்து கிடந்த ஜனனி ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். விக்ரமின் ஒவ்வொரு சொல்லும் அவளது இதயத்தை சுக்குநூறாக உடைத்தன. இந்த குழந்தை என்னுடையது அல்ல என்ற வார்த்தை அவளது காதில் காய்ச்சிய ஈயத்தை போல இறங்கியது. நடுங்கும் கைகளால் தன் வயிற்றை தொற்று பார்த்தாள். இன்னும் இந்த உலகத்தையே பார்க்காத ஒரு ஜீவனை பிறப்பதற்கு முன்பே அதன் தந்தை மறுத்துவிட்டான். அவளது கன்னங்களில் கண்ணீர் ஆறாக ஓடியது. விக்ரம் வீட்டில் ஒரு பயங்கரமான பதற்றம் நிலவியது. விக்ரமின் அம்மா நிவேதா சோஃபாவில் அமர்ந்து தலையில் கை வைத்து கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்தில் விக்ரமின் அப்பா பிரதாப் ஒரு வெறுமையான சுவரை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அங்கே வந்த சுனிதா அத்தை இரு கைகளையும் கூப்பினார். நான் உங்கள் காலில் விழுகிறேன். என் மகளின் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள். இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் நாங்கள் யாருக்கும் முகம் காட்ட முடியாது. தயவு செய்து ஜனனிக்கும் விக்ரமிற்கும் திருமணத்தை செய்து வைத்து விடுங்கள். என் மகளை இந்த களங்கத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று அழுது புலம்பினார். நிவேதா எழுந்து சுனிதா அத்தையின் கைகளை பற்றி கொண்டார். சுனிதா, என்ன பேசுகிறாய்? ஜனனி உன் மகள் மட்டுமல்ல, என் மருமகள், என் இதயத்தின் ஒரு துண்டு. எங்களுக்கு கூட புரியவில்லை எல்லாம் எப்படி தலைகீழாக மாறியது என்று. பிரதாப் நிதானமாக நிமிர்ந்து பார்த்தார். அவர் முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்திருந்தன. சுனிதா, விக்ரம் எப்படிப்பட்டவன் என்று உங்களுக்கு தெரியும். அவன் ஜனனி மீது பைத்தியமாக இருந்தவன். அவளை தவிர வேறு எந்த பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவன் என்று இவ்வளவு பெரிய பழியை சுமத்துகிறான் என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு பயங்கரமான பலமான காரணம் இருக்கும் என்றார். சுனிதா அத்தை அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தார். அண்ணா, நீங்களுமா இப்படி பேசுகிறீர்கள்? ஜனனியை உங்களுக்கு தெரியாதா? அவள் அப்படிப்பட்டவளா? விக்ரமிற்கு ஒரு பெரிய தவறான புரிதல் ஏற்பட்டு விட்டது. அவன் ஒரு போன் உரையாடலை தவறாக கேட்டுவிட்டு என் மகளின் ஒழுக்கத்தை கேள்வி கேட்கிறான். சுனிதா என்று பிரதாப் கடுமையாக சொன்னார். ஒரு தவறான புரிதல் இவ்வளவு எளிதாக ஒரு மனிதனை தன் வருங்கால மனைவியை மறுக்க வைக்காது. ஒரு ஆணின் கௌரவம் என்பது மிகவும் மென்மையானது. மனதில் சந்தேக விதை விழுந்துவிட்டால் அதை சகிப்பது கடினம். அவன் தன் காதால் கேட்டதாக சொல்கிறானே, அப்படியென்றால் கேட்ட ஒரு விஷயத்திற்காக என் மகளின் வாழ்க்கையை சிதைப்பீர்களா என்று சுனிதா அத்தை ஆவேசமாக கேட்டார். அவள் ஒருவேளை தவறு செய்திருக்கலாம். ஆனால் விக்ரம் எப்படி தன் பொறுப்பிலிருந்து விலக முடியும்? அந்த குழந்தை விக்ரமுடையது, அவன் ரத்தம். சற்றென்று நிவேதிதா அத்தை தடுத்தார். நிறுத்து சுனிதா, இப்போது விவாதம் செய்யும் நேரமல்ல. சுனிதா சொல்வதில் உண்மை இருக்கிறது. நடந்தது நடந்துவிட்டது. இனி இந்த விஷயத்தை மூடி மறைப்பதுதான் இரு குடும்பத்திற்கும் நல்லது. ஜனனி திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதும் விக்ரம் அதற்கு தந்தை இல்லை என்று மறுப்பதும் வெளியில் தெரிந்தால் இரு குடும்பத்தின் மானமும் கப்பலறிவிடும். பிறகு சமூகத்தில் யாருக்கும் முகம் காட்ட முடியாது. சுனிதா அத்தையின் தவிப்பை பார்த்த விக்ரமின் அம்மா நிவேதிதா, சுனிதா, நீ கவலைப்படாதே. நான் விக்ரமின் அம்மா. அவனிடம் நான் பேசுகிறேன். இந்த வீண் பிடிவாதத்தை கைவிட்டுவிட்டு ஜனனியை திருமணம் செய்து கொள்ளச் சொல்லி அவனை வற்புறுத்துவேன். அவன் என் பேச்சை கேட்பான். நீ போய் ஜனனியை பார்த்துக்கொள், எல்லாம் சரியாகும் என்று ஆறுதல் கூறினார். அத்தை தன் கண்ணீரை துடைத்து கொண்டு, உன்மேல் நம்பிக்கையோடு போகிறேன். ஆனால் தாமதம் செய்து விடாதீர்கள்.
ஒவ்வொரு நொடி காத்திருப்பும் எனக்கு ஒரு பிரளயம் போல இருக்கிறது என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். சுனிதா அத்தை சென்ற பிறகு அந்த வீட்டில் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. விக்ரமின் தந்தை பிரதாப் தன் மனைவியை பார்த்து, நீ வாக்குறுதி கொடுத்து விட்டாய், ஆனால் விக்ரம் அவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பான் என்று எனக்கு தோன்றவில்லை. சொல்லப்போனால் அவனது கோபத்தை முழுமையாக தவறு என்றும் சொல்ல முடியாது என்றார். நிவேதிதா அதிர்ச்சியுடன் தன் கணவனை பார்த்தார். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? அவன் ஒரு அப்பாவியான பெண்ணின் வாழ்க்கையை சிதைத்திருக்கிறான். அவளுக்கு நீதி இழைத்துவிட்டு இப்போது அவளது ஒழுக்கத்தின் மேல் பழி போடுகிறான். இது உங்களுக்கு சரியாக தெரிகிறதா என்று ஆத்திரமாக கேட்டார். பிரதாப் நிதானமாக சொன்னார். விக்ரம் ஒன்றும் கெட்டுப்போன பையன் கிடையாது. அவன் ஜனனி மீது பழி சுமத்துகிறான் என்றால் அவன் எதையோ பார்த்திருக்கிறான் அல்லது கேட்டிருக்கின்றான். நெருப்பில்லாமல் புகையாது நிவேதிதா. ஒருவேளை அவன் சொல்வது போல அந்த குழந்தை அவனுடையது இல்லை என்று நாளை நிரூபணமானால் நம் குடும்பத்து பெயரை அந்த பிள்ளைக்கு கொடுப்பதா? நிவேதிதா தன் காதுகளை இறுக மூடிக்கொண்டார். போதும், நிறுத்துங்கள். உங்களை மகனைப் போலவே நீங்களும் பேசுகிறீர்கள். ஜனனி நம் கண்முன்னே வளர்ந்தவள். அவள் அப்படிப்பட்டவள் அல்ல. விக்ரம் வெறும் சந்தேகத்தில் இதையெல்லாம் செய்கிறான். அவன் தன் தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றார். ஆனால் பிரதாப் விடவில்லை. தன் கௌரவம் என்று வரும்போது ஒரு ஆண் அத்தனை சுலபமாக எதையும் ஏற்க மாட்டான். விக்ரமிற்கு தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள முழு உரிமை இருக்கிறது என்றார். அவர்கள் விவாதித்து கொண்டிருக்கும் போதே விக்ரம் வீட்டிற்குள் நுழைந்தான். அவன் முகம் சோர்வாகவும் எரிச்சலாகவும் இருந்தது. சுனிதா அத்தை வந்து சென்றதை அவன் யூகித்து கொண்டான். குட் நைட் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு செல்ல முயன்றவனை பிரதாப் தடுத்தார். விக்ரம், இங்கே வந்து எங்களோடு உட்கார் என்று அதிகாரத்தோடு கூப்பிட்டார். விக்ரம் சோஃபாவில் வந்து அமர்ந்தான். என்ன விஷயம் அப்பா? சுனிதா அத்தையை பற்றி பேசப் போகிறீர்கள் என்றால் என் முடிவை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்றான் அலட்சியமாக. நிவேதிதா ஆத்திரப்பட்டார். முடிவா? என்ன முடிவு விக்ரம்? நீ செய்த தவறுக்கு பரிகாரம் செய்வதற்கு பதிலாக இன்னும் பிடிவாதம் பிடிக்கிறாயா? சுனிதா இங்கே அழுது கொண்டு போயிருக்கின்றாள். உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா என்று கத்தினார். விக்ரம் தன் அம்மாவை ஒரு தீர்க்கமான பார்வையால் பார்த்தான். அம்மா, நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசாதே. நான் செய்ததற்கு நான் பொறுப்பு இருக்கிறேன். ஆனால் ஜனனி செய்த அந்த துரோகத்திற்கு என்ன கணக்கு? அவளது சந்தேகத்திற்குரிய நடத்தையை பற்றி யாரும் ஏன் பேசுவதில்லை என்றான். சந்தேகம் மட்டும்தான் உன் கையில் இருக்கிறது விக்ரம். ஒரு தவறான புரிதலுக்காக ஒரு பெண்ணின் வயிற்றில் இருக்கும் குழந்தையை மறுக்கிறாயே என்றார் நிவேதா. விக்ரம் சற்றென்று எழுந்து மேஜையை ஓங்கி அடித்தான். நான் ஒன்றும் செவிடன் இல்லை என்று பற்களை கடித்தபடி கத்தினான். வேறு ஒருவனிடம் அவள் கொஞ்சி குழாவுவதை நான் என் காதால் கேட்டேன். அந்த குழந்தைக்கு மருத்துவ பரிசோதனை எடுத்தால் ஒருவேளை அது என்னுடையது என்று வரலாம். ஆனால் அவள் பேசிக்கொண்டிருந்தானே, அவனுடையது என்றும் வர வாய்ப்பு இருக்கிறது. இன்னொருவனின் பாவத்தை நான் ஏன் சுமக்க வேண்டும்? பிரதாப் அவனை தடுத்தார். இது உங்கள் இருவர் விஷயம் மட்டுமல்ல, நம் குடும்ப கௌரவம். நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் இந்த பிரச்சனை அத்தோடு அடங்கிவிடும். பிறகு என்ன செய்யலாம் என்று யோசிக்கலாம் என்றார். வாய்ப்பே இல்லையப்பா என்று விக்ரம் உறுதியாக சொன்னான். எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒருத்தியை என் வீட்டிற்கு அழைத்து வரமாட்டேன். அவளை திருமணம் செய்வது என்றால் அவள் செய்த தவறை நான் ஏற்றுக்கொள்வது என்று அர்த்தம். உண்மை என்னவென்று தெரியாமல் அவளை என் மனைவியாக ஏற்க மாட்டேன் என்றான். நிவேதாவின் கண்கள் கலங்கின. அடுத்தடுத்த நாட்களில் அவள் வயிறு பெரிதாகும் விக்ரம். ஊர் உலகம் பேசத் தொடங்கும். அப்போது நாம் யாருக்கு முகம் காட்டுவோம்? நம் குடும்பத்தின் மானம் என்னாகும் என்று தழுதழுத்த குரலில் கேட்டார். ஹாலில் மீண்டும் ஒரு மரண அமைதி நிலவியது. விக்ரம் எழுந்து நின்று மிக கடுமையான குரலில் சொன்னான். எனக்கு இந்த ஊரை பற்றியோ உலகத்தை பற்றியோ கவலை இல்லை. என் நிபந்தனை ஒன்றுதான். இப்போதே திருமணம் நடக்காது. அவள் வீட்டிலேயே இருக்கட்டும். குழந்தை பிறக்கும் வரை நாம் அனைவரும் காத்திருப்போம். பிரதாப் திகைப்புடன் அவனை பார்த்தார். நீ என்ன சொல்ல வருகிறாய் விக்ரம்? விஷயம் மிக தெளிவானது அப்பா என்று உணர்ச்சியின்றி பதிலளித்தான் விக்ரம். குழந்தை பிறந்த பிறகு இரத்த பரிசோதனை செய்யப்படும். அதில் அந்த குழந்தை என்னுடையது என்று நிரூபணமானால் நான் ஜனனியையும் என் குழந்தையையும் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் ஒருவேளை அந்த குழந்தை என்னுடையது இல்லை என்று தெரிந்தால் அந்த ஆதாரத்தை சுனிதா அத்தை முன்வைத்துவிட்டு ஜனனியுடனான உறவை நிரந்தரமாக துண்டித்து விடுவேன். அதுவரை அனைவரும் காத்திருந்துதான் ஆக வேண்டும். விக்ரம், நீ பைத்தியமாகிவிட்டாயா என்று நிவேதிதா தலையில் கை வைத்து கொண்டார். ஜனனி அத்தகைய நிலையில் எப்படி வாழ்வாள் என்று நினைக்கின்றாய்? மக்கள் அவளது வாழ்க்கையையே நரகமாக்கி விடுவார்கள். அம்மா, அது அவளது பிரச்சனை, என்னுடையது அல்ல என்று விக்ரம் இரக்கமின்றி சொன்னான். தவறு செய்தவர்கள்தான் தண்டனையை அனுபவிக்க வேண்டும். இன்னொருவனின் குழந்தைக்கு என் பெயரை சுட்டிவிட்டு வாழ்நாள் முழுவதும் சந்தேகத்தின் நிழலில் என்னால் வாழ முடியாது.
பிரதாப் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். ஒரு ஆணாக விக்ரமின் தர்க்கத்தில் இருந்த நியாயம் அவருக்கு புரிய தொடங்கியது. தன் வாரிசை பற்றிய உண்மை ஒரு தந்தைக்கு தெரிவது எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் உணர்ந்தார். சரி விக்ரம், உனக்கு இதுதான் வேண்டும் என்றால் அப்படியே ஆகட்டும். இப்போது திருமணம் நடக்காது என்று நான் சுனிதாவிடம் சொல்லுகிறேன் என்றார். பின் சற்று இடைவெளி விட்டு, ஆனால் ஒன்று நினைவிருக்கட்டும், ஒருவேளை ஜனனி நிரபராதி என்று தெரிந்தால் நீ அவளுக்கு செய்த இந்த அநீதிக்கு மன்னிப்பே கிடையாது என்றார். விக்ரமின் உதட்டில் ஒரு மெல்லிய சிரிப்பு மின்னியது. அப்பா, அவள் உண்மையானவள் என்று நிரூபணமானால் நீங்கள் தரும் எந்த தண்டனையையும் ஏற்க நான் தயார். ஆனால் என் மனம் சொல்கிறது நான் சொல்வதுதான் சரி என்று கூறிவிட்டு அவன் தன் அறைக்கு சென்றான். சில மாதங்களுக்கு பிறகு மருத்துவமனையின் வராண்டாவில் ஒரு விசித்திரமான பயங்கரமான அமைதி நிலவியது. விக்ரம் சுவரில் சாய்ந்து நின்றிருந்தான். அவன் முகம் இன்னும் அதே கடுமையுடனும் இரக்கமின்றியும் இருந்தது. அவன் அங்கே ஒரு தந்தையாக மகிழ்ச்சியை கொண்டாட வரவில்லை, மாறாக தன் அகங்காரத்தை நிரூபிக்கவும் ஜனனியின் அவமானத்தின் இறுதி காட்சியை பார்க்கவுமே வந்திருந்தான். அவன் சட்டைப்பையில் இரத்த பரிசோதனைக்கான விண்ணப்பம் அடித்து வைக்கப்பட்டிருந்தது. திடீரென பிரசவ அறையின் கதவு திறந்தது. ஒரு செவிலியர் புன்னகையுடன் வெளியே வந்தார். வாழ்த்துக்கள், ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இதை கேட்டதும் சுனிதா அத்தையின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் ஓடிச் சென்றார். ஆனால் விக்ரம் இருந்த இடத்தை விட்டு நகரவில்லை. ஆண் குழந்தையா, பார்ப்போம் இது யாருடைய குழந்தை என்று என மனதிற்குள் வக்கிரமாக நினைத்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து ஜனனி தனி அறைக்கு மாற்றப்பட்டாள். அவளுக்கு பக்கத்தில் அந்த சிறு குழந்தை அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது. குடும்பத்தினர் அனைவரும் அறைக்குள் கூடினர். சுனிதா அத்தை ஒரு பாட்டியான மகிழ்ச்சியில் அந்த பிஞ்சு உயிரை தூக்கி அணைத்து கொண்டார். நிவேதிதா அத்தையும் அருகில் வந்து நின்றார். கடைசியாக விக்ரம் அறைக்குள் நுழைந்தான். அவனது கால்கள் கனத்தன. ஜனனி பாதி மயக்க நிலையில் பலவீனமாக படுத்து கிடந்தாள். அவளது முகம் வெளுத்து கண்களை சுற்றி கருவளையங்கள் தெரிந்தன. ஆனாலும் ஒரு பெரிய போரில் வென்றதை போன்ற ஒரு நிம்மதி அவளது முகத்தில் இருந்தது. விக்ரம், இங்கே வந்து உன் மகனை பார் என்று நிவேதிதா அத்தை தழுதழுத்த குரலில் அழைத்தார். விக்ரம் முதலில் ஜனனியை பார்த்தான். அவள் எதையும் சட்டை செய்யாமல் கூரையை பார்த்தபடி கிடந்தாள். பிறகு அத்தையின் மடியில் இருந்த அந்த பிஞ்சு உயிரின் மேல் அவன் பார்வை நிலைத்தது. முதலில் இதன் இரத்த மாதிரிகளை எடுக்க வேண்டும் என்று அவன் நினைக்க தொடங்கிய அந்த நொடி அவன் பேச்சு அப்படியே நின்றது. அறைக்குள் இருந்த சத்தங்கள் எல்லாம் மறைந்து அவனுக்கு அவனது இதய துடிப்பு மட்டுமே கேட்டது. அந்த குழந்தையின் முகம், அதன் கண்கள், ஏன் அது தூங்கும் விதம் கூட அப்படியே அச்சு அசலாக விக்ரமை போலவே இருந்தது. இயற்கையே ஒரு இரத்த பரிசோதனை நடத்தி ஆய்வக அறிக்கைக்கு முன்னரே தீர்ப்பு வழங்கிவிட்டது போல இருந்தது. அந்த குழந்தை விக்ரமுடையதுதான் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வர வாய்ப்பே இல்லை. அவனது அகங்காரம், கர்வம், சந்தேகம் எல்லாம் ஒரே நொடியில் சுக்குநூறாக உடைந்து சிதறியது. 9 மாதங்களாக எதை ஒரு பாரமாக, களங்கமாக நினைத்தானோ அது அவனது சொந்த இரத்தம், அவனது பிம்பம். அந்த சிறு உயிரின் மீது ஒரு விசித்திரமான ஈர்ப்பும் பாசமும் அவனை இழுத்தது. அவனது கண்களில் இருந்த வெறுப்பு மறைந்து ஒரு ஆழமான தவிப்பு குடிகொண்டது. நடுங்கும் கால்களுடன் அவன் முன்னால் நகர்ந்தான். தன் சொந்த வாரிசை, தன் அடையாளத்தை முதல் முறையாக தொட்டு தன் மார்போடு அணைத்து கொள்ள அவன் கைகள் இயங்கின. என் மகன். விக்ரமின் உதடுகளிலிருந்து இந்த வார்த்தை மெல்ல கசிந்தது. சுனிதா அத்தையின் மடியில் இருந்த குழந்தையை தூக்க அவன் குனிந்தான். ஜாக்கிரதை. அந்த சத்தம் வெறும் எச்சரிக்கை அல்ல, ஒரு மரண அடியாக அந்த அறையில் எதிரொலித்தது. அது ஜனனியின் குரல். விக்ரமன் கைகள் காற்றில் உறைந்தன. அதிர்ச்சியுடன் அவன் ஜனனியை பார்த்தான். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை உயிரற்றவள் போல கிடந்தவள் இப்போது தன் முழு சக்தியையும் திரட்டி எழுந்து உட்கார முயன்றாள். அவளது கண்களில் கண்ணீர் தேங்கியிருந்தது. ஆனால் அதில் பலவீனம் இல்லை, ஒரு பெரும் நெருப்பை போன்ற பிடிவாதமும் வலியும் தெரிந்தன. ஜாக்கிரதை விக்ரம் என்று நடுங்கும் ஆனால் உறுதியான குரலில் சொன்னாள். என் குழந்தையை மட்டும் தொட நினைக்காதே. அவளது குரல் பலவீனமாக இருந்தாலும் அதில் இருந்த வேகம் அந்த அறையில் இருந்த ஒவ்வொருவரையும் ஸ்தம்பிக்க வைத்தது. ஜனனி. விக்ரம் அதிர்ச்சியிலும் நடுக்கத்திலும் சொன்னான். இது என் மகன், நான் இவனுக்கு தந்தை. தந்தையா? ஜனனியின் உதடுகளில் ஒரு கசப்பான சிரிப்பு மின்னியது. அந்த சிரிப்பு விக்ரமின் இதயத்தை ரணமாக்கியது. எந்த தந்தை என்று கசப்புடன் கேட்டாள். இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பே இதன் அடையாளத்தை சந்தேகித்து சாபமிட்ட தந்தையா, அல்லது 9 மாதங்களாக அதன் தாயின் நடத்தையை ஊர் சிரிக்க ஏலம் போட்ட தந்தையா? பேசி முடித்த ஜனனி சற்றென்று குனிந்து அத்தையின் மடியில் இருந்த குழந்தையை தன் மார்போடு இறுக அணைத்து கொண்டாள். ஏதோ ஒரு குற்றவாளியிடமிருந்து தன் குழந்தையை காப்பது போல அவளது அணைப்பு இருந்தது. ஜனனி, என்ன செய்கிறாய்? விக்ரம் இந்த குழந்தையின் தந்தை, அவன் ரத்தம். இப்போதுதான் சந்தேகம் தீர்ந்து விட்டதே.
குழந்தையின் முகம் அப்படியே விக்ரமை போலத்தானே இருக்கிறது என்று நிவேதிதா அத்தை பதறினார். ஜனனியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. இப்போது சந்தேகம் திறந்து விட்டதா? ஏனென்றால் இவன் முகம் விக்ரமை போல இருக்கிறது. ஒருவேளை இவன் முகம் என்னை போல இருந்திருந்தால் இந்த குழந்தை குப்பை தொட்டியில் வீசி இருப்பீர்களா? அவளது குரல் உயர்ந்து கொண்டே போனது. எனக்கு மிக தேவையிருந்த நேரத்தில் இந்த மனிதன் என்னை நிராகரித்தான். நான் ஒருத்தியாகவே எல்லாவற்றையும் அனுபவித்தேன். ஒவ்வொரு நாளும் என் குழந்தையிடம் உன் அப்பா உன்னை வெறுக்கவில்லை என்று பொய் சொன்னேன். விக்ரம், நீ என் மேல் மட்டுமல்ல, இந்த மாசற்ற பிஞ்சு உயிரின் மீதும் பழி சுமத்தினாய். விக்ரம் தலைகுனிந்தான். அவனிடம் பதில் இல்லை. அவமானம் மற்றும் குற்ற உணர்வில் அவன் மெல்ல மூழ்கி கொண்டிருந்தான். குழந்தையின் முகத்தை பார்த்த பிறகு தான் செய்த அநீதி அவனுக்கு புரிந்தது. ஜனனி, என்னை மன்னித்து விடு. விக்ரமின் குரல் கம்மியது. அவன் ஜனனியின் மெத்தை அருகே மண்டிக்கிட்டான். நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன். சந்தேகத்தால் என் கண்கள் மறைக்கப்பட்டு விட்டன. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. எல்லாவற்றையும் சரி செய்கிறேன். வாழ்நாள் முழுவதும் உங்கள் இருவருக்கும் சேவகம் செய்கிறேன். ஜனனி மெல்ல தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ரொம்ப தாமதமாகிவிட்டது விக்ரம் என்று மிக குளிர்ந்த குரலில் சொன்னாள். உன் காதலுக்காக தவித்து கொண்டிருந்த அந்த ஜனனி அன்றே இறந்து விட்டாள். இன்று இங்கே ஒரு குழந்தையின் தாய் மட்டும்தான் இருக்கிறாள். இந்த தாயின் முடிவு இதுதான். நீ எங்களுக்கு யாரோ ஒரு அந்நியன். இது நடக்காது என்று விக்ரம் ஆவேசமாக சொன்னான். இது என் குழந்தை. இதை விட்டு நான் பிரிய மாட்டேன். ஜனனி நிதானமாகவும் கனமாகவும் சொன்னாள். உன்னோடு எனக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. எனக்கு உன்னிடமிருந்து விடுதலை வேண்டும். அவமானத்திலும் சந்தேகத்திலும் கட்டப்பட்ட இந்த உறவின் பாரத்தை என்னால் இனி ஒரு நிமிடம் கூட சுமக்க முடியாது. அறையில் நிசப்தம் நிலவியது. சுனிதா அத்தை பயத்தில் தலையில் கை வைத்து கொண்டார். விக்ரம் எழுந்து நின்றான். இல்லை, நான் இந்த நிச்சயதார்த்தத்தை முறிக்க விட மாட்டேன். இது என் குழந்தை என்று எனக்கு தெரிந்துவிட்டது. உன்னை எப்படி விடுவேன்? ஜனனி அவளை ஏளனமாக பார்த்தாள். குழந்தையின் முகத்தை பார்த்த பிறகு உனக்கு நம்பிக்கை வந்து விட்டதா விக்ரம்? என் முழு வாழ்க்கையுமே உன் நம்பிக்கையின் மேல்தான் நின்றது. ஆனால் இன்று என் கௌரவமே சிதைந்து விட்டது. நீ மரியாதையாக இந்த உறவை முடிக்கவில்லை என்றால் நான் நீதிமன்றத்திற்கு செல்வேன். அங்கே ஊர் அறிய சொல்வேன். இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த மனிதன் இரத்த பரிசோதனை என்ற நிபந்தனையை வைத்தான் என்று. ஜனனி, அப்படி செய்யாதே. குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி யோசி. தந்தையின் அன்பும் நிழலும் இவனுக்கு வேண்டாமா என்று நிவேதிதா அத்தை அழுது கொண்டே கெஞ்சினார். எந்த நிழலத்தை? ஜனனியின் குரல் கல்லாக மாறியது. சந்தேகத்தின் நிழலில்தான் பிறந்தோம் என்ற உணர்வோடு இவன் வாழ்நாள் முழுவதும் சாவாதா? என் குழந்தையை தந்தை இல்லாமல் என்னால் வளர்க்க முடியும். ஆனால் ஒவ்வொரு நொடியும் சந்தேகப்படும் ஒரு ஆணின் நிழலில் அவன் செத்து செத்து வாழ்வதை என்னால் பார்க்க முடியாது. எனக்கு விக்ரமுடன் வாழ விருப்பமில்லை. என் முடிவு மாறாது. அந்த சொல்லே இறுதியானது. விக்ரமின் பிடிவாதமும் வருத்தமும் ஜனனியின் உறுதியான முடிவின் முன்னால் தோற்றுப்போயின. சட்ட போராட்டம் நீண்டது. ஆனால் வழிகள் நிறைந்ததாக இருந்தது. விக்ரம் மன்னிப்பு கேட்டான், கெஞ்சினான், பழைய உறவுகளை பற்றி கதறினான். ஆனாலும் ஜனனி நகரவில்லை. விக்ரம் மன்னிப்பு கேட்டான், கதறினான். ஏன் சுனிதா அத்தையின் கால்களில் விழுந்து கூட கெஞ்சினான். ஆனால் ஜனனி ஒரு கல்லை போல மாறி கிடந்தாள். அவளது மனதில் விக்ரம் மீதும் இருந்த காதலின் ஒரு துளி கூட மிஞ்சவில்லை. இறுதியில் நீதிமன்றம் குழந்தையின் முழு பொறுப்பையும் ஜனனியிடமே ஒப்படைத்தது. குழந்தையின் அடையாளச் சான்றிதழில் ஜனனியின் மகன் என்றே பதிவு செய்யப்பட்டது. ஜனனி தன் மகனை அணைத்து கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை தேடி வேறு ஒரு நகரத்திற்கு சென்றாள். ஒரு பிரம்மாண்டமான அலுவலகத்தில் ஜனனி கோப்புகளை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். இந்த 5 ஆண்டுகளில் அவளது வாழ்க்கை முழுமையாக மாறியிருந்தது. இடையில் நின்ற படிப்பை முடித்து இரவு பகலாக உழைத்து போராட்டங்களுக்கு நடுவே தன்னை செதுக்கிக் கொண்டாள். இன்று அவள் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர். ஒரு பெண் தன்னை பலவீனமானவள் என்று நினைக்கும் வரைதான் அவள் பலவீனமானவள். ஆனால் தனக்குள் இருக்கும் சக்தியை அவள் உணர்ந்து விட்டால் எத்தகைய புயலையும் அவளால் எதிர்கொள்ள முடியும் என்பதற்கு ஜனனியே சாட்சி. அப்போது கதவு தட்டப்பட்டது. அவளது செயலாளர் உள்ளே வந்தாள். மேடம், மிஸ்டர் விக்ரம் உங்களை பார்க்க வந்திருக்கிறார். 1 மணி நேரமாக வெளியே காத்திருக்கிறார். ஜனனியின் கை நிற்கவில்லை. கோப்பில் கையெழுத்திட்டபடி நிமிராமலேயே அமைதியாக சொன்னாள், நான் வேலையாக இருக்கிறேன் என்று சொல். அவர் குழந்தையை பார்க்க வந்திருந்தால் அதற்குரிய நேரம் ஞாயிற்றுக்கிழமைதான், இன்று அல்ல. மேடம், நான் அதை சொல்லிவிட்டேன். ஆனால் அவர் உங்களை சந்தித்து 5 நிமிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார். இப்போது ஜனனி நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்களில் பழைய பயமோ அந்த பாவமான தோற்றமோ இல்லை. அதற்கு பதிலாக தன்னம்பிக்கையும் ஆழமான அமைதியும் தான் இருந்தது. அவரை உள்ளே வரச் சொல். சிறிது நேரத்தில் விக்ரம் உள்ளே வந்தான். இந்த 5 ஆண்டுகளில் அவன் அகால முதுமையை எட்டி இருந்தது போல தெரிந்தான்.
தலைமுடி நரைத்து தோள்கள் தளர்ந்து போயிருந்தன. ஒரு காலத்தில் தன் அகங்கார குதிரையில் ஏறி வலம் வந்தவன் இன்று தோற்றுப்போய் உடைந்த நிலையில் நின்றிருந்தான். அவளுக்கு முன்னால் அமரக்கூட அவனுக்கு துணிச்சல் வரவில்லை. சொல்லுங்கள் மிஸ்டர் விக்ரம். ஜனனி அவனை ஒரு அந்நியன் போல விழித்தாள். நான் உன்னிடம் இதை கொடுக்க வந்தேன். அவன் நடுங்கும் குரலில் சொன்னான். உன் பெயரில் ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன். நம் மகனுக்காக. அத்துடன் தன் பையிலிருந்த ஒரு சிறிய பெட்டியை எடுத்தான். இது நீ அன்று என்னிடம் திருப்பி கொடுத்த அதே மோதிரம். என்றாவது ஒரு நாள் உன் மனதில் எனக்காக ஒரு சின்ன இரக்கம் பிறக்கும் என்று நம்புகிறேன். ஜனனி நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தாள். ஒரு காலத்தில் உயிராக காதலித்த அந்த மனிதனை ஆழமாக பார்த்தாள். விக்ரம் அவளது குரல் நிதானமாக இருந்தது. கண்ணாடி உடைந்தால் அதை ஒட்ட வைக்கலாம், ஆனால் அந்த விரிசல்கள் அப்படியே தான் இருக்கும். அவள் சற்று இடைவெளி விட்டு தொடர்ந்தாள். இங்கே நீ கண்ணாடியை உடைக்கவில்லை, அதை சுக்குநூறாக சிதைத்து விட்டாய். நீ எனக்கு செய்த துரோகத்தை நான் ஒருவேளை மன்னித்திருக்கலாம், ஆனால் அதற்கு பிறகு நான் அனுபவித்த வேதனைகள், சமூகத்தின் ஏளன பேச்சுக்கள், மக்கள் என் மகனை பார்த்த விதம், அவன் மேல் எழுப்பப்பட்ட கேள்விகள். அவள் விக்ரமை நேருக்கு நேராக பார்த்து கேட்டாள். இந்த கேள்விகளை சமூகம் மட்டும் கேட்கவில்லை, பெற்ற தகப்பனே கேட்டான். இதையெல்லாம் தாங்கிக் கொண்ட பிறகும் நான் உன்னை மன்னிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயா? ஜனனியின் குரல் இப்போது இன்னும் உறுதியானது. இவ்வளவு வழிகளுக்கு பிறகும் என்னால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்றால் அவனை வளர்க்கவும் எனக்கு தெரியும். அவனுக்கு நல்ல கல்வி, நல்ல ஒழுக்கம் எல்லாவற்றையும் என்னால் கொடுக்க முடியும். அதற்கு உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லை. அவள் சற்று முன்னால் சாய்ந்து சொன்னாள். உன்மேல் எனக்கு நிஜமான காதல் இருந்திருந்தால் அன்று இரவு நீ உண்மையை அறிய முயன்றிருப்பாய். ஆனால் நீ உன் அகங்காரத்தில் மூழ்கிவிட்டாய். உன் ஈகுவைத்தான் நீ காதலித்தாய். நான் கர்ப்பமாக இருந்த செய்தியை கேட்ட பிறகாவது உனக்கு மனிதநேயம் இருந்திருந்தால் நீ எனக்கு ஆதாரமாக இருந்திருப்பாய். ஆனால் நீ என்ன செய்தாய்? என் ஒழுக்கத்தை ஏலம் போட்டாய். என் குழந்தையை பாவம் என்று சொன்னாய். அவள் தீர்க்கமாக சொன்னாள். இப்போது அவன் மேல் உனக்கு எந்த உரிமையும் இல்லை. சட்டத்தின் கருணையால் உனக்கு வாரத்திற்கு ஒரு முறை அவனை பார்க்கும் உரிமை இருக்கிறது. அதை மட்டும் பயன்படுத்திக்கொள். மற்றபடி என் வாழ்விலும் அவன் வாழ்விலும் உனக்கு இடமில்லை. விக்ரம் சொல்லனா துயரத்துடன் அங்கிருந்து வெளியேறினான். ஜனனி மீண்டும் தன் கோப்புகளில் கவனத்தை செலுத்தினாள். இழந்த கௌரவத்தை அவள் தன் உழைப்பால் மீட்டெடுத்து விட்டாள். சட்டப்படி வாரத்தில் ஒரு நாள் அவனை பார்க்க உனக்கு அனுமதி இருக்கிறது என்று ஜனனி உணர்ச்சியற்று சொன்னாள். என்னை அவ்வளவு தூரம் அலைகழிக்காதே. பிறகு அந்த ஒரு வாய்ப்பையும் உன்னிடமிருந்து பறிக்க வேண்டி வரும். உன்னுடைய தவறு மன்னிப்புக்குரியது அல்ல. அதனால் மீண்டும் மீண்டும் இங்கே வந்து உன் நேரத்தையும் உன்னுடைய எஞ்சியிருக்கும் சுயமரியாதையையும் வீணாக்காதே. ஜனனி தன் மணிக்கட்டு கடிகாரத்தை பார்த்தாள். இப்போது நீ போகலாம். என் மகனின் செலவுகளை கவனிக்க எனக்கு தெரியும். உன்னுடைய வீடோ பணமோ எங்களுக்கு தேவையில்லை. அவள் ஒரு நிமிடம் மௌனமானாள். அவளது கண்களில் பழைய ரணங்கள் நிழலாடின. ஒரு பெண்ணாக அந்த இரவில் ஒவ்வொரு நொடியையும் நீ வீசிய அந்த வார்த்தைகளையும் என்னால் மறக்கவே முடியாது. என்றும் அந்த நினைவுகள் என் இதயத்தை குத்துகின்றன. ஜாக்கிரதை விக்ரம். என் மகன் வருவதற்குள் இங்கிருந்து கிளம்பிவிடு. உன்னை இந்த நிலையில் அவன் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. விக்ரம் அவளை ஏறிட்டு பார்த்தான். அவன் கொண்டு வந்த மோதிரம் மீண்டும் அவனது பையிலேயே தஞ்சமடைந்தது. தலைகுனிந்தபடி அவன் அமைதியாக வெளியேறினான். இதுதான் அவனது வாழ்நாள் தண்டனை என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. அவனது காதலும் மகனும் உயிரோடு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் அவன் நிரந்தரமாக இறந்துவிட்டான். ஜனனி அவன் செல்வதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு மீண்டும் தன் வேலையில் மூழ்கினாள். வாழ்க்கை யாருக்காகவும் நின்று விடுவதில்லை. தன் கௌரவத்தை சிதைத்துவிட்டு ஒரு ஆணின் பெயரை மட்டும் பிடித்து கொண்டு வாழ்வதை ஜனனி விரும்பவில்லை. அதனால்தான் தனக்கான அடையாளத்தை அவளே உருவாக்கி கொண்டாள். இன்று அவளது மகன் யாருடைய மகனோ அல்ல, மாறாக புகழ்பெற்ற தொழிலதிபர் ஜனனியின் மகனாக அறியப்படுகிறான். இதுதான் அவள் வாழ்வின் மிகப்பெரிய சம்பாத்தியம். உறவுகளின் அடிப்படை என்பது நம்பிக்கை, மரியாதை மற்றும் புரிதல் ஆகியவற்றின் மேல் நிற்கிறது. எங்கே சந்தேகத்தின் நிழல் விழுகிறதோ அங்கே அகங்காரம் தலை தூக்குகிறது. மற்றவர்களின் பேச்சை மட்டும் கேட்டு ஒரு முடிவெடுக்கும் போது எவ்வளவு வலிமையான உறவும் நொடியில் உடைந்துவிடும். நிதானம் அவசியம். ஒரு நொடி சந்தேகம் பல ஆண்டுகால அன்பை சிதைத்துவிடும். எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உண்மையை தீர விசாரிப்பதும் நிதானமாக சிந்திப்பதும் மிக அவசியம். சுயமரியாதை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது சுயமரியாதை தான் மிகப்பெரிய சொத்து. அன்பிற்காக தியாகம் செய்யலாம், சமரசம் செய்து கொள்ளலாம். ஆனால் ஒருபோதும் அவமானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உங்கள் நடத்தையின் மீதோ அல்லது சுயமரியாதையின் மீதோ ஒருவர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினார், அதை சகித்துக்கொள்வது பலவீனம் மட்டுமல்ல, அது நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறும் கூட. பெற்றோரின் பொறுப்பு. பெற்றோராவது என்பது வெறும் உரிமை மட்டுமல்ல, அது மிகப்பெரிய பொறுப்பு.
ஒரு குழந்தையின் பிறப்பையே சந்தேகிப்பது அந்த பிஞ்சு மனதின் ஆழத்தில் ஆறாத வடுக்களை உண்டாக்கிவிடும். பெண்மையின் சக்தி. சமூகம் ஒரு பெண்ணை பலவீனமானவள் என்று கருதலாம். ஆனால் அவள் தன் தன்னம்பிக்கையை உணர்ந்துவிட்டால் எந்த இமயமலையையும் அவளால் அசைக்க முடியும். உறவுகளை முறிப்பது எளிது, ஆனால் உடைந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புவது இயலாத காரியம். எனவே எதையும் சிந்தித்து செயல்படுங்கள், அன்பு செலுத்துங்கள், நம்பிக்கை வையுங்கள்.